அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியாட அறிவிப்பு. வெள்ளை வேனில் மாணவன் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. எரிபொருள் கொடுப்பனவு முறையில் முறைகேடு, அடூர அரசின் அமைச்சர்கள் தொடர்பில் வெளியான தகவல். கொழும்பில் செம்மணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம், கலகம் அடக்கும் போலீசார் குவிப்பு. யாழ்ப்பாணத்தில் வயலுக்குள் பாய்ந்து பேருந்து விபத்து. வவுனியாவில் தொடருந்து மோதி ஒருவர் உயிரிழப்பு. பெண்களுக்காக 3 போலீஸ் அதிகாரிகளின் மோசமான செயல், அதிரடியாக விதிக்கப்பட்ட தண்டனை. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வாக்குவாதம், ஊழல் பேர்வழிகள் சபையில் குழப்பம். தொடர்பென விரிவான செய்திகள். கண்டி எசில பெரகராவை முன்னிட்டு கண்டி பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலய கல்வி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கண்டியிலுள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வழங்கப்படுவதோடு, முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் எசில பெரகரா உற்சவம் எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதற்கமைய ஜூலை 30ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு கும்பல் பெரகர மற்றும் ரந்தோலி பெரகர வீதி ஊர்வலம் நடைபெறவுள்ளதாக தியவதன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார். தரம் 11இல் கல்வி பயிலும் மாணவன் வெள்ளை வேனில் வந்த சிலரால் கடத்தப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. எனினும் மாணவன் அந்த வேனில் இருந்து குதித்து தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. பிளியந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் 11இல் கல்வி கற்கும் மாணவனே நேற்று மாலை புதன்கிழமை கடத்தப்பட்டவராவார். நேற்று மாலை 4 மணியளவில் பிரத்யேக வகுப்பிற்கு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது ககதுடுவ மயானத்துக்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் துவிச்சக்கர வண்டியுடன் மாணவன் கடத்தப்பட்டுள்ளார். எனினும் ரத்தினபுரி பகுதியில் வேனில் இருந்து குதித்து மாணவன் தப்பிச் சென்றுள்ளான். இது தொடர்பாக ககதுடுவ காவல் நிலையத்தில் மாணவன் அளித்த முறைப்பாட்டை அடுத்து மாணவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக ககதுடுவ காவல் நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 19 அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் 2 தடவை எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் மூலம் விடயம் தெரிய வந்துள்ளது. இவர்கள் தங்களது அமைச்சு அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்ட 30 பேர் நாடாளுமன்றில் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை இடைநிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த 30 பேருக்கும் நாடாளுமன்றில் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு புகைத நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. படுகொலைக்கு எதிராக எழுச்சி கொள்வோம் எனும் தொனிப்பொருளில் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்டோர் புத்த தேசமா, புதைகுலிகள் தேசமா, செம்மணியில் எலும்புகளா எம்மவர்கள், சர்வதேசமே தமிழர்களை ஏமாற்றாதே, யுத்த குற்றத்தின் சாட்சி செம்மணி, வடகிழக்கின் நில ஆக்கிரமிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட வேளை போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அமைதியின்மை நிலவியுள்ளது. இந்நிலையில் போராட்ட களத்தில் கலகமடுக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதனால் பதற்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 65 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் தனியார் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் 789 வழித்தட பேருந்து ஒன்று வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்தானது யாழில் இருந்து பயணிகளை ஏற்றியவாறு சித்தகேடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வட்டுக்கோட்டை சந்திக்கு அண்மித்த பகுதியில் இருக்கும் வயலுக்குள் பாய்ந்துள்ளது. குறித்த பேருந்து அந்நிலவாக 10 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த வேளை வலதுபுறமாக வீதிக்கு மாறி மெதுவாக சென்று வயலில் விழுந்துள்ளது. எனினும் இந்த விபத்தில் பயணிகள் எவருக்கும் எந்தவிதமான உயிர் ஆபத்தும் ஏற்படவில்லை என வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடருந்தில் மோதுண்டு நேற்று இரவு ஒருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு தபால் தொடருந்திலேயே குறித்த நபர் மோதி உயிரிழந்துள்ளார். இவரது மரணம் தற்கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாத்தறையில் போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் 3 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரிவின் பதில் போலீஸ் கண்காணிப்பாளர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 3 அதிகாரிகளும் மாத்தறை வலக்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்துக்கு சென்று முகாமையாளருடன் கடுமையான வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அங்கு இலவசமாக சேவைகளை பெற முயன்றுள்ளனர். இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து 3 அதிகாரிகளும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டது. அதிகார துஷ்பிரயோகம், போலீஸ் சேவைக்கு அபகீர்த்தி மற்றும் தகாத நடத்தையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 3 அதிகாரிகளுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது உள்ளூராட்சி சபைகள் முறையாக கழிவகற்றலை மேற்கொள்ளவில்லை எனவும் வீதிகளில் கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் கழிவுகள் வீதிகளில் இருக்கின்றன என பொதுவாக கூறாமல் எந்தெந்த இடங்களில் கழிவுகள் உள்ளன என்பதை குறிப்பிட்டு சொல்லுமாறு உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் பதில் வழங்கிய நிலையில் உள்ளூராட்சி சபைகள் ஊழல் பேரல்வாளிகள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறியதால் சபையில் குழப்பம் நிலவியது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய வார்த்தையை மீளப்பெற வேண்டும் என உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் ஒருமித்து தமது எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.